வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையில் ரொம்பவே இனிமையாக இருக்கிற மாம்பழத்தை வச்சு மாம்பழ புளிசேரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரே நேரத்தில் காரமாக புளிக்கிற மாதிரி இனிமையாக எல்லாமே சேர்ந்து ஒரே குழம்புல இருக்கும். சமையலறையில் வாசனை மாறுற ரெசிபி இது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எல்லா டிப்ஸுமே கிளியராக சொல்லி தந்திருக்கேன். ரொம்பவே சிம்பிளான மாம்பழ புளிசேரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாம்பழ புளிசேரி செய்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இனி நான் நல்ல பழுத்த ஸ்வீட்டான மாம்பழம் தோலை நீக்கிட்டு இதில் சேர்க்க போகிறேன். இங்கே நான் ஒரு 3 மாம்பழம் சேர்த்துருக்கேன். மாம்பழம் மூழ்கி நிற்கிற மாதிரி தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது. தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு மாம்பழத்தை அதில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சைடில் தேவையான தேங்காயை அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் நான் இங்கே 1/4 மூடி தேங்காய் எடுக்கிறேன். அடுத்தது தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. நான் இங்கே கட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அப்போது இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் அரைச்சி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ மாம்பழத்தை பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி மாம்பழத்தை எடுத்து பார்க்கும்போது நல்லா தண்ணியில் கொதித்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தியாக அந்த மேங்கோ ஆயிருக்கு பாருங்கள். இனி இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை பாகு நான் காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். நிறைய சேர்க்கணும்னு கிடையாது. நமக்கு ஒரு கப், சின்ன கப் நிறைய நமக்கு சேர்த்தா போதும். இந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது ரொம்பவே அற்புதமான ஒரு சுவை நமக்கு கிடைக்கும். இனி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 1 டீஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த சர்க்கரை கூட நல்லா மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடும்போது அந்த நெய்யுடைய வாசனை ரொம்பவே தூக்கலாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதுகளை நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அந்த ஜாரில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போது தேங்காய், இது மாம்பழம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நிறைய நேரம் இதை கொதிக்க வைக்கணும்னு கிடையாது. லைட்டாக கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இதில் தாளித்து நம்ம சேர்க்கணும். அவ்வளோதான். வேறு நம்மளோட பார்ட் எல்லாமே இதில் முடிஞ்சாச்சு. இனி நான் தாளிக்கிறதுக்கு நெய் தான் எடுக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன். நெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்த பிறகு கொஞ்சம் வத்தல் மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் கூட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் போட்டு தாளித்து நான் நம்ம மாம்பழ புளிசேரியில் இதில் சேர்க்குறேன். கேரளாவில் மாம்பழ புளிசேரின்னா ரொம்பவே ஸ்பெஷல். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரைஸ் கூட சாப்பிட அருமையான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரைட் வெறியான மாம்பழ ரெசிபி என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.